ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா நாமினேஷன் பற்றின விஷயங்களை பற்றி பேச போகிறோம். இது வரைக்கும் இதுதான் வந்திருக்கு அப்படின்லாம் எந்த அஃபிஷியல் கன்ஃபர்மேஷனும் வரல. யாரெல்லாம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். என்ன இது வந்து 12வது வாரம், ரொம்ப ஒரு குருஷியலான வாரம். இதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 நாமினேஷன் வரும்னு நினைக்கிறேன். 12, 13, 14. 14 கூட ஃபுல்லு தான் வந்துடும்ல. 14 வராது, 15 தான் ஃபுல்லு இல்லை. ஸோ இதில் யாராவது மிஸ் ஆனாங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஒன்று நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த சீசன் ஃபுல்லாகவே வந்துட்டு எப்பயுமே பிக் பாஸ் வந்துட்டு ஒரு ஃபுல் இது கொடுப்பார், ஃபுல்லாக எல்லோரும் நாமினேஷனில் வர வைப்பார். அந்த விஷயங்கள் வரவே இல்லை. அதை இந்த வாட்டி தயவு செஞ்சு பண்ணால் தான் ஒரு சில பேருக்கு பிரச்சனை இல்லைன்னா கண்டிப்பாக பிரச்சனை இருக்குது அப்படின்னு தான் இங்கே ஒரு விஷயம். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அரோரா, அடுத்தது சுபிக்ஷா, இவங்க தான் மெயினாக இருக்காங்க வெளியில் போக வேண்டிய லிஸ்ட்டில். ஆனால் இஃப் சப்போஸ் அவங்க அந்த நாமினேஷன்ஸில் மிஸ் ஆக வாய்ப்பு இருக்குது, மிஸ் ஆனாங்கன்னா அப்போ அவங்களுக்கு பதில் வேறு யாராவது கண்டிப்பாக 2 பேர் போயாகணும். அதில் கண்டிப்பாக வந்துட்டு அமித்தோ, புரியுதுங்களா, அமித்தோ இல்லை சாண்ட்ராவோ இல்லை கனியோ இல்லை இன்னும் ஒரு சில பேர் மாற்றுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா, அதை பற்றி பார்க்கலாம். ஸோ மொத்தம் இப்போ வந்துட்டு 13 பேர், எனக்கு 2 பேர் போயிட்டாங்க, மீதி இருக்கிறது 11 பேர். ஸோ கேப்டனாக கமருதீன் இருக்கிற காரணத்தினால வர போகிறது கிடையாது. இப்போ மீதி 10 பேர். இதில் பார்த்தீங்கன்னா விஜய் போகிறது டிஃபால்ட்டு எல்லாமே. எப்படி அடுத்து பார்த்தீங்கன்னா வினோத் கண்டிப்பாக டிஃபால்ட் போட்டுருவாங்க. ஏன்னா அந்த இதை வர நம்ம ஒரு விஜய் சேதுபதி அவர்கள் சொல்லிட்டாரு. ஸோ கண்டிப்பாக அவரை பிடிச்சி போட்டுருவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அமித்தை கண்டிப்பாக போடுவாங்க. சரிங்களா, அமித். அடுத்தது திவ்யா வந்துடுவாங்க. ஏன்னா விஜய் போகிறது கமருதீன் அந்த குரூப்பெல்லாம் இருக்காங்களே அவங்க. அதே மாதிரி திவ்யா மேலே வந்துட்டு இப்போ வெறும் விக்ரம், சாண்ட்ரா அவங்களாம் வேறு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது சாண்ட்ரா ஆப்வியஸ்லி கண்டிப்பாக அன்புக்கு விட மாட்டாங்க வச்சுங்களேன். அடுத்தது கனி வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. கனியை வந்து விஜய் பார்வதி இல்லைன்னா நம்ம சாண்ட்ரா இவங்க தான் போடுறதுக்கு வாய்ப்பு. ஏன்னா அந்த கேங்கில் இருக்கும் யாரும் டச் பண்ண போகிறதுக்கும் கிடையாது. ஸோ கனி வந்துட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் போயிட்டுருக்கு. விக்ரம் வந்து போன வாரம் வரல, அதனால் கண்டிப்பாக அவங்க டீமில் இருக்கவங்களே போட்டாலும் போடுறது தான். இப்போ மிஸ் ஆக போகிற வாய்ப்புகள் பாருங்கள், சபரி. ஏன்னா அந்த டீமில் யாருமே போட மாட்டாங்க அன்பு கேங்கில். மீதி இருக்கிற விஜய் பார்வதி, கமருதீன், வினோத், வேறு யார், சாண்ட்ரா, இவங்க 4 பேர் திங்க் பண்ண தான் ஆச்சு சபரியை போடுறதுக்கு. சாண்ட்ராக்கு சபரியை பிடிக்கும், அவங்களுக்கெல்லாம் பிரச்சனை கிடையாது. அப்படி இருக்கும்போது மீதி 3 பேர் வந்துட்டு யார் தான் ஓட் பண்ணுவாங்க? அவங்க அது வந்துட்டு விக்ரமை நாமினேட் பண்ண நினைப்பாங்களா, இல்லை கனியை நாமினேட் பண்ண நினைப்பாங்களா, அரோராவை நாமினேட் பண்ண நினைப்பாங்களா? புரியுதுங்களா? இதில் தான் ஓட்டு சதுர வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அரோரா, இந்த மாதிரி விஷயங்களில் வந்து அரோரா வந்து மிஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. இப்போ மிஸ் ஆனாங்கன்னா அடுத்தது பணப்பெட்டி வச்சாங்கன்னா அதை தூக்கிட்டு போயிடுவாங்க. அவங்க ரெடியாக இருக்காங்க. அவங்க ஆல்ரெடி அப்பப்போ சொல்கிற விஷயங்கள் பணப்பெட்டியோட போகணும். ஸோ கண்டிப்பாக அரோரா வந்துட்டு மிஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா, இதுலேயும் மிஸ் ஆகிட்டாங்க வச்சுங்களேன், கன்ஃபார்ம் அவங்க வந்துட்டு பணப்பெட்டிக்கு டார்கெட் பண்ணுவாங்க, பணப்பெட்டி எடுத்து கம்முன்னு போயிடுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கமருதீன் வந்து கேப்டன். ஸோ இதுதான் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு இருக்கிற விஷயங்கள். ஸோ அப்போ வர மாதிரி இருக்கிற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதி, வினோத், அதுக்கப்புறம் அமித், திவ்யா, சாண்ட்ரா, கனி, விக்ரம், இவங்க தான் வர மாதிரி இருக்குது. ஆனால் என்னை கேட்டிங்கன்னா தயவு செஞ்சு பிக் பாஸ் டீம் வந்துட்டு ஃபுல்லாக போட்டால் தான் சூப்பராக இருக்கும். ஏன்னா நல்ல நல்ல கண்டஸ்டன்ஸில் வெளியே போக வாய்ப்பு இருக்குது. அதாவது அரோரா, சுபிக்ஷா இருக்கும்போது கனி வெளியே போனாங்கன்னா ரொம்ப தப்பு. ஏன்னா கனியும் நல்ல ஒரு எஃபர்ட் கொடுத்துருக்காங்க. வெதர் இட் இஸ் நெகட்டிவ் ஆர் பாசிட்டிவ், ஏதோ ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க, கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. என்ன நடக்கு பற்றில இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இன்னும் யாரெல்லாம் வந்தால் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.